ஆத்ம நமஸ்தே. ரீசெண்டாக எனக்கு தெரிய வந்த ஒரு விஷயம், இன்ஃபர்மேட்டிவாக நான் ஃபீல் பண்ணேன், அதனால அதை இங்கே ஷேர் பண்ணலான்னு. பொதுவாக வீட்டுக்கு வெளியில் காக்கா கத்துனா யாராவது விருந்தாளி வருதான் நம்ம சொல்லுவோம். எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு? அது என்னன்னா, அந்த காலத்தில் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது கடல்வழி பயணமாக தான் போயிருக்காங்க. அப்படி போகும்போது அவங்க அவங்க கூட காக்கா எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த காக்கா என்ன பண்ணும்னா, அவங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு அது கரையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க பறக்க விடும்போது அது போய் ஒரு கரையில நிக்குமா. அது போய் நிக்கும் போது அங்க கரை இருக்குன்னு பயணம் பண்றவங்களுக்கும், அந்த நாட்டை சேர்ந்தவங்க கரையில காக்காவை பார்க்கும்போது ஒரு அந்நிய நாட்டுக்காரன் நம்ம நாட்டுக்குள்ள வரான் அப்படின்னு அவங்களுக்கும் தெரிய வருது. அதாவது காக்கா பறந்து வந்துருச்சு அப்படின்னா ஒரு வெளியாளு, ஒரு விருந்தாளி நம்ம நாட்டுக்குள்ள வந்திருக்கான் அப்படின்னு அந்த நாட்டுக்காரங்களுக்கு தெரிய வருது. இதுதான் காலப்போக்குல மருவி மருவி காக்கா வந்தா விருந்தாளி வரான் அப்படிங்கறது வீட்டுக்கு வெளியில காக்கா கத்துனா கூட அதை அப்படியே மருவி மருவி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆனா உண்மையில என்னன்னா, காக்காவை ஒரு கரையை கண்டுபிடிக்கிறதுக்காக அப்ப யூஸ் பண்ணிருக்காங்க.